நெஞ்சத்தை கில்லாது இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்காக மது வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. இப்போ அதித்தி கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அதித்தி அடுத்ததாக என்ன பிளான் அப்படின்னு கேட்க, அடுத்ததான் என்ன ஒரு நல்ல பையனா பணக்கார பையனா கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதான். இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ரொம்ப போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, அது எப்படிடி உன்னோட அக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன இது, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஒரு நல்ல பணக்கார பையனாக கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், உன்னோட அக்காவுக்கு என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 35+ இருக்குமா அப்படின்னு கேட்க, அவ்வளோலாம் இல்லை, 35 ரன்னிங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா, இவளுக்கு சரியான வரன் அமையலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா மதுவுக்கு ஆறுதல் சொல்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு, என்ன மாதிரி ஒரு போரிங்கான பொண்ணை யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேன் பாருங்கள், அது நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் கல்யாணத்துக்கு வந்தவங்க சகுந்தலா கிட்டே வந்து, கௌதம்க்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் கௌதமை கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்கிறோம், அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கவும் தான் சொல்ல முடியும், அவனை இழுத்து வச்சு கட்டி வச்சா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அவன் தான் கேட்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு கௌதம் உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கௌதம் அவங்க தங்கச்சிக்கு அஸ்வினிக்காக வந்து ஹைதராபாத் போல் நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நெக்லஸை கொண்டு போய் சகுந்தலா அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு, அண்ணன் வாங்கிட்டு வந்ததாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அடுத்து தான் அண்ணனோட கல்யாணம் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, அதை கேட்டு சகுந்தலா, அடுத்ததாக யாருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும், கௌதம்க்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா கண்டிப்பாக எல்லாமே தலைகீழாக மாறிடும், அதனால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கல்யாணன்றதே கிடையாது, நான் அந்த கல்யாணத்தை நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சகுந்தலா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மதுவும் அவங்க அப்பாவும் பார்க்குக்கு போயிருப்பாங்க. அங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில் மது லவ் பண்ண அந்த பையன் வந்துட்டுருக்கான். அவங்களோட ஒய்ஃபும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்க ஸ்ருதி, அவங்க மதுவோட ஃப்ரெண்டு. நேராக வந்து மதுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவன் அந்த பையனை பார்த்ததுமே மது வந்துட்டு ஸ்ருதி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸ்ருதி மதுவோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அங்கிள், மதுக்கு ஏதாவது அலைன்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவும் வரல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை வந்து நம்ம பார்க்கலாம், அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மது ஒத்துக்க மாட்டாளேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. மது அந்த பார்க்லேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக கௌதம் வந்து ஆப்போசிட் வருவார். ஃபோனை வந்து தட்டி விட்டுருவார். மது கையில் இருந்த ஃபோனை வந்து தட்டி விட்டுட்டு சாரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. மது அதை பார்த்துட்டு திட்டிட்டு ஃபோனை கீழே தள்ளி விட்டுட்டு எப்படி போயிட்டுருக்காரு அப்படின்னு அவங்களே திட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்துட்டு இதே மாதிரியே கௌதம்காக ஒரு பொண்ணை வந்து பார்த்து வச்சுருந்துருப்பாங்க. சந்தோஷோட ஒய்ஃப் அப்பன்னா கௌதம்காக ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக கௌதம் கிட்ட போய் சொல்லி லஞ்சுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் மதுமிதா கிட்ட போய் சொல்லி அதே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் மது 2 பேருமே வந்து அவங்க வந்து ஒரே ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. வேறு வேறு டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக கௌதம்க்கு பார்த்த பொண்ணும் அங்கே வராங்க. அதே மாதிரி மதுக்கு பார்த்த பையனும் அங்கே வராங்க. 2 பேரையும் பேச சொல்லிவிட்டு கூட இருந்தவங்க எல்லாம் அங்கேருந்து போய்ட்டுறாங்க. கௌதம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, நாம் கல்யாணம் ஆகிட்டா வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கௌதம் வந்துட்டு, அப்படியா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் MBA படிச்சிருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நல்லாவே தெரியும், நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும், அதனால் ரொம்ப பிஸி ஆகிடுவோம், அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த டைரக்டரும் கூட அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு கௌதம் வந்துட்டு, ஓஹோ நீ அப்படி வரியா இரு அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே மது கிட்ட பேசுகிற அந்த பையன் வந்துட்டு, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சீரியஸாக இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் கௌதம் முன்னாடி உட்காந்துட்ருக்கிற அந்த பொண்ணை கை காமிச்சு, அந்த பொண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, எவ்வளோ மாடர்னாக இருக்கான்னு பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவள் 2-3 ஷார்ட் ஃபிலிம் கூட நடிச்சிருக்கா, ஒரு ஆக்ட்ரஸும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு வரப்போகிற பொண்ணு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களை பார்க்கும்போதே தெரியுது அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் இல்லை அப்படின்னு. நான் சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி செக் பண்ணேன். நீங்கள் ரொம்ப சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒருவேளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அப்போ வேணால் நான் உங்களை வந்து சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுமே மதுமிதாக்கு அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே கௌதம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, அஃப்கோர்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல உடனே கௌதம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிடுச்சு, என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாமே போகுது, என்னோடய அக்கௌண்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு மொத்தமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரலையே, எந்த ஒரு நியூஸுமே வரலையே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி தான் ஆக போகுது, சுத்தமாக எதுவும் இல்லாத நிற்க போகிறேன், நான் மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு பேக் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அதை பார்த்து கௌதம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பையன் அந்த மாதிரி சொன்ன உடனே மது வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கே வராங்க. சந்தோஷ்கிட்டே இந்த விஷயத்த சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, ஆமாம் அப்புறம் நான் எங்கே அப்படின்னு கௌதம் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவள் கோச்சிக்கிட்டு பாத்ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்ல, மதுமிதா நேராக வந்து ரெஸ்ட் ரூமில் தான் போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது வந்து அபர்ணா வந்து அங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. கௌதம் வந்து சமாதானம் பண்ண சொல்லி வந்து சந்தோஷ் வந்து அனுப்புகிறாரு. அதனால் கௌதம் வந்துட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. உள்ளே மதுமிதா நின்றுட்டுருப்பாங்க. அவங்க அப்பர்ணா நினச்சிக்கிட்டு கௌதம் வந்து பேசுகிறாரு. டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறாரு. டார்லிங்னு கூப்பிட்டதுமே வந்து மது வந்து திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.